வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு வகுப்புல எதிர்ச்சொல் பற்றி தான் நண்பர்களே பார்க்க போறோம். பார்த்துடலாமா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம எதிர்ச்சொல் பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ மிசை அப்படின்னா மேடு. மேடுனா நம்மளுக்கு மிசை அப்படின்ட்டு வரும். மேடுன்னும் கேட்பாங்க. மிசைனா மேடு தான். மேடு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு எதிராக என்ன சொல்லணும்? பள்ளம். ஓகேவா நண்பர்களே? நண்பு. நண்புனா நட்பு தான். சரிங்களா? இது பகை. நட்பு அதுக்கு எதிராக நம்ம என்ன சொல்லுவோம்? பகை. சரிங்களா? ஆர்வம். ஆர்வம் அப்படின்னா வெறுப்பு. சரிங்களா? மடவார் அப்படின்னா ஆடவர். மறுமை அப்படின்னா இம்மை. வன்சொல் அப்படின்னா இன்சொல் நண்பர்களே. வன்மையாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் இன்சொல். சரிங்களா? அல்லவை நல்லவை. சரிங்களா? தன்மை முன்னிலை. துன்னலர் நண்பர். கடையவர் உயர்ந்தவர். நீரவர் பேதையார். அறிவுடையார் அறிவிலார். கேண்மை பகை நண்பர்களே. சரிங்களா? இந்த எதிர்ச்சொல்லை பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது தான். சரிங்களா? மடனாகு மலவிடை. உளவாக்கல் நீக்கல். உண்டாக்குதல் அழித்தல். அல்கு அப்படின்னா இருள். சரிங்களா? அப்போ இருளுக்கு ஆப்போசிட் நம்ம சொன்னீங்கன்னா பகல்னு சொல்லலாம். சரிங்களா நண்பர்களே? செருணர் பகைவர் அப்படின்னா நண்பர். மென்கண் அப்படின்னா வன்கண். திண்மை அப்படின்னா நோய்மை நண்பர்களே. சரிங்களா? உண்மை அப்படின்னா பொய்மை. வெண்மை அப்படின்னா கருமை. அகலல் அப்படின்னா நெருங்கல். அடி முடி. அடக்கம் அடங்காமை. அலர் அம்பல். அலர்தல் கூம்புதல். ஆக்கம் கேடு நண்பர்களே. சரிங்களா? இசை வசை. சரிங்களா? அறம் மரம். இணங்கு பிணங்கு. சரிங்களா நண்பர்களே? இதெல்லாம் எதிர்ச்சொல். சரிங்களா? அடுத்து தும்பை நெய்தல். இழு தள்ளுதல். நேசம் அப்படின்னா பகை நண்பர்கள். சரிங்களா? நேசம் அப்படின்னா பகை. சரிங்களா? மடமை அப்படின்னா புலமை நண்பர்களே. சரிங்களா நண்பர்களே? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்திடாதீங்கள். வன்மை அப்படின்னா மென்மை நண்பர்களே. குறுமை நெடுமை. சரிங்களா? வாள் கெடு. உலாவு அப்படின்னா நில். சரிங்களா? உறங்கு அப்படின்னா விழி. சரி அப்படின்னா பிழை. இது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு கேள்விகளில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான எதிர்ச்சொல் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா நண்பர்களே? தொகுத்தல் அப்படின்னா வகுத்தல். குறை கூறல் அப்படின்னா மிகைப்படக்கூடல். மடிதல் அப்படின்னா விரிதல். கண்டார் அப்படின்னா காணார் நண்பர்களே. சரிங்களா? வெற்றி கரந்தை. வஞ்சி காஞ்சி. நொச்சி உளினை. வெற்றி குறிஞ்சி. வஞ்சி முல்லை. வாகை பாலை. பாடான் கைக்கிளை. காஞ்சி பெருந்திணை. மிசை கீழே. சரி தவறு. தகவிலார் தக்கார். மகளிர் அப்படின்னா ஆடவர் நண்பர்கள். சரிங்களா? பெண் அப்படின்னா ஆண். சிறுவன் சிறுமி. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சே தான். ஆனால் சின்ன விஷயத்தில் நம்ம கன்ஃபியூஷன் குழம்பிடுவோம் நண்பர்களே. அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கிளியராக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாம் என்னடா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சே தான். ஆனால் நம்மளுக்கு அங்கே ஆப்ஷனில் கொடுக்கும்போதும் நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனால் நம்மளுக்கு மிஸ்டேக் பண்ணிடுவோம். சரிங்களா நண்பர்கள்? மகளிர் ஆடவர். பெண் ஆண். சிறுவன் சிறுமி. அரசன் அரசி. மாணவன் மாணவி. தோழி தோழன். இளமை முதுமை. எளிது அரிது. ஈதல் ஏற்றல். உயர்திணை அக்ரிணை. எளிது அரிது. உதித்த மறைந்த. நீக்குதல் சேர்த்தல். அந்நியர் உறவினர். ராவலர் புரவலர். சோம்பல் சுறுசுறுப்பு. பெரியது சிறியது. பல சில. உயரம் குட்டை. ஏறு இறங்கு. சரிங்களா நண்பர்களே? இழு அப்படின்னா தள்ளு. மேலே அப்படின்னா கீழே நண்பர்களே. சரிங்களா? இதெல்லாமே தான் நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டிகளை கிளியராக காமிக்கிறேன். இது பார்த்து வச்சுக்கோங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் அது சம்மந்தமாகவும் போடுறேன். படிக்கிறதுக்கு சம்மந்தமானது போடுறேன் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா?
அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.